Good morning students, welcome to our academy. இப்போ நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு முதல் டெஸ்ட்டுக்கு உரிய சிலபஸ், அதை எப்படி படிக்கிறது, அதை எந்த விதமாக அப்ரோச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் நம்ம அதை எங்கெல்லாம் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம இந்த சயின்ஸ் அந்த டாப்பிக்கில், ஃபிசிக்ஸ்ங்கிற டாப்பிக்கில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்க போகிறோம் அந்த டாபிக் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னதான் சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேரண்டத்தின் இயல்புகள், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பொது அறிவியல் விதிகள், சயின்டிஃபிக் லாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இயக்கவியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பொருளின் பண்புகள். அதுக்கப்புறம் விசை, இயக்கம், ஆற்றல். இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக்ஸ் தான். இந்த 7 டாபிக்ஸும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் ஒவ்வொரு யூனிட்டாகவும் அங்கங்கே பிசிக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக், அதாவது 8th 9th 10th, ஓகேவா? 6th செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன் விசை அந்த டாபிக் இருக்குது. அது நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th 10th இந்த 3 கிளாஸஸ்லையும் எந்தெந்த யூனிட்டாக சயின்ஸ்ல இடம்பெற்றிருக்குது அதுதான் பார்க்க போறோம். அதுல நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், அதை வந்து படிக்கிற விதம் என்ன, அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கடுத்து இதே கண்டினியூவா இதே வீடியோல பார்த்தீங்கன்னா கடைசியா அந்த டாபிக் ஒரு சின்னதா ஒரு பிரீஃபா ஹவு டு ஸ்டடி, அதாவது எப்படிதான் அதை வந்து நம்ம படிச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன நோட்ஸா வந்து அந்த ஃபேக்கல்டி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8th பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும் அதுதான் இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன், அதாவது நமக்கு இந்த டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ்ல விசைங்கிற டாபிக் இருக்குது, ஃபோர்ஸ் அந்த டாபிக் இருக்குது. அதுல செகண்ட் லெசன் கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? எப்படில 8th அறிவியல். ஓகே, 8th அறிவியல்ல செகண்ட் லெசன் என்னது? விசையும் அழுத்தமும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th லெசன் பாருங்க, அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். நமக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 8th டாபிக்கா இருக்குது. அப்போ 8th, அதுக்கப்புறம் 8th பொறுத்த வரைக்கும் செகண்ட் 8th நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அல்லது இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன லெசன் நம்ம படிக்கணும், புக்ஸ் கண்டிப்பா நீங்க வாங்கியிருக்கணும். ஓகே, புக்ஸ் வச்சு தான் நம்ம படிக்கணும். நான் சொல்லிட்டேன், என்னதான் வந்து நம்ம வந்து புக்ஸை படிக்காம நம்ம வேற மாதிரி நம்ம ஆன்லைன்லயோ அது இது பார்த்துருந்தாலும் கம்பல்சரி நம்ம கிளாஸ் தவிர புக்ஸை கம்பல்சரி நம்ம ஓனா கண்டிப்பா ரீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ 8th இந்த லெசன்ஸ் இருக்குது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அதுதான் இப்போ சொல்ல போறேன். இப்போ செகண்ட் லெசன் பார்க்கலாமா? விசையும் அழுத்தமும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் என்னதான் டாபிக்ஸ் தான் வருது அதுதான் பாருங்க. ஓகே, விசைங்கிற டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசைங்கிறதுக்கு என்ன அழகு பாருங்க, எதை படிக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன். விசையோடைய அழகு என்ன அதுதான். அதாவது நம்ம படிக்கிற விதங்கிறது வந்து நிறைய அப்படியே ஒரு ஸ்டோரியா அப்படி நிறைய பாயிண்ட் இருக்கும். ஆனா அதுல நம்ம மைன்யூட் பண்ணி எதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம படிக்கணும், அதை எதுல வந்து நம்ம நோட்ஸா எடுத்து வச்சுக்கணும். அப்போ ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பாயிண்ட் விசைங்கிற டாபிக். விசையோடைய அழகு என்ன? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நியூட்டன்கிற அழகு. அது என்ன ஒரு அளவு நமக்கு தெரியும், ஸ்கேலர் அளவு, வெக்டார் அளவு 2 விதமா இருக்குது. அதுல இது வெக்டார் அளவு அப்படிங்கிற டாபிக் பார்த்துக்கணும். அப்போ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், அப்போ விசையின் விளைவுகள். அப்போ விசைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. கிரிக்கெட் விளையாடும் போது கிரிக்கெட் பந்து உந்துதல்ல பாருங்க ஒவ்வொரு இது செயல்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சம் கம்பல்சரி நீங்க போட்டு வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும் கம்பல்சரி. கண்டிப்பா நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ், அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சம்மாவே கொடுத்துருவாங்க. ஓகேவா? சயின்ஸ்ல அதுவும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு மாதிரியே கொடுத்துருவாங்க. அந்த கணக்கு கூட லாஸ்டா ஒரு எக்ஸாம்ல கூட பாத்தீங்கன்னா அந்த யானை, அதாவது ஒரு யானையுடைய விசையை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு நியூட்டனை வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதே சம் தான், இது அதே கொஸ்டின் தான். ஒரு யானையின் சராசரி இடை வந்து இவ்வளவுனா அப்போ அதோடைய அழுத்தம் வந்து எவ்வளவு இருக்கும் அதுதான் டாபிக். கம்பல்சரி இந்த மாதிரி எங்கெல்லாம் கணக்கீடு இருக்குதோ, நம்ம இன்னைக்கு வைக்க டெஸ்ட்ல எங்கெல்லாம் கணக்கீடு இருக்குதோ அந்த கணக்கீடை கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, விசையோட ஒரு சம்பந்தமான ஒரு ஃபேக்டர் தான் அழுத்தம். அப்போ அழுத்தத்துக்குரிய ஃபார்முலா பார்த்துக்கணும். எப்பவுமே ஒரு இதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கணும், அதோடைய அழகு பார்த்துக்கணும், அதோடைய எஸ்ஐ அழகு பார்த்துக்கணும், எல்லாம் படிச்சுக்கணும். இது அழுத்தத்துக்குரிய டாபிக். நெக்ஸ்ட் அழுத்தத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் புக் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா, டு யூ நோ, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? என்னது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஃபேக்டா இருக்கும். அதனால இது கம்பல்சரி. உங்களுக்கு தெரியுமா ஃபேக்ட் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்துங்க, என்னென்ன மேட்டர்ல திரவங்கள்ல எப்படி அழுத்தம் இருக்குது, திடத்துல எப்படி அழுத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, என்னதான் விசைங்கிற டாபிக் கொடுத்திருந்தாலும் நமக்கு இதுக்குள்ளேயும் ஜெனரல் சயின்டிபிக் லா சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. என்ன ஜெனரல் சயின்டிபிக் லா வருது பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதி. அதாவது நம்ம நிறைய லாஸ் படிக்கணும், விதிகள் நிறைய படிக்கணும், பொது அறிவியல் விதிகள். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, கிறிஸ்டிஃப் லா, ஏகப்பட்ட லாஸ் இருக்குது சயின்ஸ் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லா என்னது,
பாஸ்கல் லா, அதாவது பாஸ்கல் விதி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? நான் எப்படி தான் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு டாபிக், அதோட எடுத்துக்காட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உராய்வு, ஃப்ரிக்ஷன், அதான் ரொம்ப முக்கியம். உராய்வோட நன்மை தீமை, உராய்வு எங்கெல்லாம் செயல்படுகிறது எல்லாமே பார்த்துக்கணும். இதுதான் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அப்ரோச். அதுக்கப்புறம் மெயினா ஒரு லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துக்கணும். புக் பேக் கொஸ்டின் நம்மளே அப்ரோச் பண்ணணும். புக் பேக் கொஸ்டின் ஒரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்மளே ஆன்சர் பண்ணதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி ஒரு சிலதுக்கு ஆன்சர் தெரியாத பட்சத்துல அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றதோ அல்லது ஆன்லைன்ல பாக்குறதோ எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனா கம்பல்சரி புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th லெசன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். அப்போ யூனிவர்ஸ்கிற டாபிக் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம என்ன எப்படி விதமா அப்ரோச் பண்ணலாம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ்கிற டாபிக்கை நம்ம பிசிக்ஸ்லையும் படிக்கணும், அதே நேரத்தில் ஜாகிரபி. ஜாகிரபியில நம்ம என்னென்ன பிளானட் இருக்குது, பிளானட்டோட ரொட்டேஷன் என்ன, அதோட ஸ்பீடு, அதுக்கு எத்தனை நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது, இந்த மாதிரி டாபிக்கும் ஜாகிரபி ரிலேட்டடாகவும் படிச்சுக்கணும். ஓகே, இது ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆனதுதான். ஓகே, அப்போ இதுல பாத்தீங்கன்னா அண்டம் மற்றும் அறிவியல்ல அது ஜென்ரலா இருக்காங்க என்னன்னா ராக்கெட், அதுக்கப்புறம் அது சம்பந்தமா இருக்கிற ஃபேக்ட்ஸ், ராக்கெட்டோடைய பகுதிகள் பாருங்க. ஒரு ராக்கெட் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்பல்சரியானது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அதிகமா கேள்விப்படக்கூடியது, கரண்ட் அஃபேர்ஸ்ல யூஸ் ஆகக்கூடியது PSLV, GSLV, இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது என்னென்ன இன்ஜின் யூஸ் ஆகுது, கிரையோஜெனிக், அந்த மாதிரி ஜென்ரலான ஃபேக்ட் தான் இருக்குது. பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி திட்டங்கள், அதாவது நம்மளோட ISRO என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, ISRO என்னென்ன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, சந்திராயன் 1 அதோடைய நோக்கம் என்ன, இவரை பத்தி ஃபேக்ட் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல அந்த டாபிக் கீழே இருக்கிற அப்படியே அதே சம்பந்தமான ஒரு ஃபேக்ட் தான். அது ஜென்ரலா நம்ம படிக்கிற விதமாகவே படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நைன்த்ல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, 9th நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 8th படிச்சிருந்தோம். 8th முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த விசை அழுத்தம் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இந்த டாபிக் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா 9th என்ன டாபிக் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2வது லெசன் இயக்கம், ஏன்னா நமக்கு ஒரு டாபிக்காவே இருக்குது, இயக்கவியல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாய்மங்கள், இதுவும் ஒன் ஆஃப் த முக்கியமான டாபிக் தான் நம்மளுடைய இந்த டெஸ்ட்டுக்கு, பாய்மங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 9th லெசன் இங்கேயும் இருக்குது, அண்டங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் அண்டங்கிற பாயிண்ட் இருக்கு, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். ஓகேவா? இந்த மாதிரி நாலு டாபிக் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இயக்கம்ங்கிற டாபிக் பார்க்கலாமா? இப்போ அதை என்ன விதமான அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இயக்கங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல என்னன்னா நிலைமம் பார்க்கணும், அது நிலைமத்தோட வகைகள், அதுக்கப்புறம் ஓய்வு, இந்த மாதிரி டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுலதான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னது, ஓய்வு மற்றும் இயக்க நிலை, அந்த டாபிக் பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இயக்கத்தின் பல்வேறு வகைகள், இயக்கத்துல என்னென்ன வகையான இயக்கங்கள் இருக்குது, வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், நேரான இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், இதெல்லாம் ரொம்ப வகைகள், அதெல்லாம் கம்பல்சரி படிச்சுதான் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம், இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரா நிறைய இடத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் தான். தொலைவுக்கும் இடப்பயிற்சிக்கு என்ன வித்தியாசம்? ஓகேவா? தொலைவுக்கும் இடப்பயிற்சி ரெண்டும் பார்த்து நம்ம பார்க்கும்போது ஒரே சென்டென்ஸா இருக்கும், ஆனா அதுக்கு இருக்கிற மைனூட் டிஃபரன்ஸ் என்ன அதுதான் பார்க்குறோம். அதோடைய அழகு என்ன, அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு டிஃபரன்ஸ் தான் பார்க்குறோம். பாருங்க, தனித்தனியா ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சம் நான் சொல்லிட்டேன், கணக்கீடு வந்தாலே கம்பல்சரி கணக்கீடு பார்த்துதான் ஆகணும். கம்பல்சரி கணக்கீடு வந்து கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் திசைவேகம், இதான் நம்ம ஜென்ரலா நம்மளுடைய 9th படிச்சதுதான், அதுதான் திருப்பி ரிமெம்பர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலா இருக்கிறதா கம்பல்சரி தான் படிச்சுதான் ஆகணும். இதுதான் இயக்கத்துடைய ஒரு ஒன் ஆஃப் த டாபிக். இதை படிச்சு முடிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசையில, அதாவது விசைங்கிற டாபிக்லயும் சரி இயக்கங்கிற டாபிக்லயும் சரி ரெண்டு வகையான விசை ரொம்ப முக்கியமானது. ஒன்னு மைய விலக்கு விசை, ஒன்னு மைய நோக்கு விசை. அப்போ என்னது, மைய விலக்கு விசை எங்கெல்லாம் பயன்படுகிறது, மைய நோக்கு விசை எங்கெல்லாம் பயன்படுது. எக்ஸாம்பிள், ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற வாஷிங் மிஷின், சலவை இயந்திரத்துல என்ன மாதிரியான விசை யூஸ் ஆகுது, மைய விலக்கு விசையா மைய நோக்கு விசை? அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்னது, சலவை இயந்திரத்துல மைய விலக்கு விசை தான் ஏற்படுகிறது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் என்னென்ன விசைகள் யூஸ் ஆகுது அந்த மாதிரி டாபிக் தான் இதில் இருக்குது, மைய விலக்கு விசை. ஓகே, நெக்ஸ்ட் பாய்மங்களை பொறுத்த வரைக்கும் அதே தான், அழுத்தம், உந்து விசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்கு பார்த்துக்கோங்க. பாய்மங்களின் அழுத்தம், நம்ம அழுத்தம் என்னது, உயரம் அதிகரிக்க அழுத்தம் என்னமாகும், உயர்வுக்கு தாழ்வு என்ன அழுத்தம் என்ன ஆகும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் அழுத்தத்தை நிர்ணயிக்கும் காரணிகள், ஆழம், திரவத்தின் அடர்த்தி, புவி ஈர்ப்பு முடுக்கம், இந்த மூணுமே என்னது அழுத்தத்தை வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்குது, அதுதான் காரணிகள். நெக்ஸ்ட் நீரியல் அடர்த்தி, பாஸ்கல் விதி. பாருங்க, 8thலயும் பாஸ்கல் விதி வருது, இங்கேயும் பாஸ்கல் விதிங்கிறது வருது. அப்போ எந்த அளவுக்கு அந்த விதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஒப்படர்த்தி, அடர்த்திங்கிற டாபிக் புதுசா வருது பாத்துக்கோங்க, 9th வருது, அதை பாத்துக்கோங்க. ரொம்ப திரவமானி, இதெல்லாம் ஜென்ரலா அந்த பாய்மங்கள் சம்பந்தமான ஒரு ஃபேக்டர் தான். ஓகேவா?
நெக்ஸ்ட் 10th என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th ஒரே ஒரு லெசன் தான் நம்ம பார்க்கக்கூடியது, இயக்க விதிகள். அந்த ஒரே ஒரு லெசன் மட்டும் படிச்சாலே போதும். 10th நம்ம இந்த டெஸ்ட்டுக்குரிய ஒரு சிலபஸ் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போ 8th நம்ம ஒரு 2-3 லெசன்ஸ் பார்த்துருக்கோம், 9th 2-3 லெசன்ஸ் பார்த்துருக்கோம், 10th ஒரே ஒரு லெசன் இயக்க விதிகள், பெரிய லெசன்ஸ். ஓகே, ஆனால் கம்பல்சரி ஒரு முக்கியமான லெசன்ஸ். ஓகே, இப்போ இயக்க விதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விதிகள் தான் பார்க்கணும். நான் சொன்னேன் நிலைமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நிலைமம்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் வாழ்க்கையில பயன்படுது, பேருந்துல போகும்போது, சைக்கிள்ல மூவ் ஆகும்போது, இந்த மாதிரி டாபிக் எங்கெல்லாம் வருது அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூட்டன். நமக்கு விதிகள்னாலே நமக்கு ஞாபகம் வருது நியூட்டன்ஸோடைய லா தான். நியூட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதிகள் இருக்குது. நியூட்டன் முதல் விதி, நியூட்டன் 2ஆம் விதி, நியூட்டன் 3ஆம் விதி. இந்த 3 விதிகளையும் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். அது வந்து நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அதுதான் கொடுத்துருக்காங்க. விசையின் வகைகள், விசையின் தொகுப்பு, இணை விசைகள், சமமற்ற விசைகள், இந்த மாதிரி டாபிக் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நியூட்டன் 2ஆம் விதி பாருங்க, இதனால டெப்தா இருக்கும். இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 நியூட்டன் ஈக்குவல் டு எத்தனை டைன். டைன்ங்கிறது ஒரு அலகு தான். டைன்ங்கிறது ஒரு அலகு தான், விசையை குறிக்கக்கூடிய ஒரு அலகு. அதுல ஒரு நியூட்டன்ங்கிறது என்னது, 10⁵ டைன். இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டின், டைரக்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். கனத்தாக்கு விசை, நியூட்டனின் 3ஆம் விதி. 3ஆம் விதி எங்கெல்லாம் பயன்படுகிறது, எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்டன் விதி எங்கெல்லாம் பயன்படுது, நீச்சல் வீரர் நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது, துப்பாக்கி சுடுதல்ல, பறவைகள் பறக்கும் பொழுது, இந்த மாதிரி பல இடங்கள்ல நியூட்டனுடைய 3ஆம் விதி வருது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஒவ்வொரு டாபிக் முக்கியம். இந்த டாபிக் தான் முக்கியம் இல்லை, நான் சொன்ன டாபிக் மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா டாபிக் முக்கியம் தான். எதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அவ்வளவுதான். இப்போ நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம், நிறையோட அழகு என்ன, எடையோட அழகு என்ன, இந்த மாதிரி டாபிக் பார்க்கணும். தோற்ற இடையிழப்பு பாருங்க எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதுதான். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கணும். ஓகே, 10th பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரே ஒரு லெசன் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். அதை கண்டிப்பா படிச்சுதான். ஓகேங்களா? அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த லெசன்ல என்னென்ன கிளாஸஸ்ல என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் புக்கை வந்து நல்ல நம்ம ஸ்கூல் புக்ஸை நல்லா ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம ஸ்கூல் புக்ஸை தவறாம படிச்சிடணும். ஸ்கூல் புக்ஸை படிக்காம டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு புதுசா இருக்கும். எல்லா கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணும்போது புதுசா இருக்கும். அதனால ஸ்கூல் புக்ஸை கம்பல்சரி அப்ரோச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. டிஎன்பிசியில் எல்லோருக்குமே ஒரு சவாலான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸு, ஆல் ரிஸ்காக இருக்கும். மிக குறைந்த அளவிலான வினாக்கள் வருவதாக இருந்தாலும் கூட கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் என்பதால் நிறைய பேர் வந்து இதை விட்டுட்டு ஒதுக்கிடுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம். வாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்டுங்க யூனிவர்ஸ், பேரண்டத்தினுடைய இயல்பு, பொது அறிவியல் என்ற டாபிக்ல நம்ம முதல்ல பார்க்க போறதுங்க யூனிவர்ஸ் நம்ம சொன்னாவேங்க சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம் என்று சொன்னால் சூரியன், அதனோடு இருக்கிற கோள்கள், இவைகளை பற்றிய ஒரு விஷயம்தான் சூரிய மண்டலம். நாம வந்துங்க இருக்கிறது மில்கி வே கேலக்சி. நாம் இருப்பது பால்வீதி விண்மீன் திரள்ல நம்முடைய சூரிய மண்டலம், அதனை உள்ளடக்கிய கோள்களும் இருக்கின்றன. இப்போ சூரியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க, இங்க சோலார் சிஸ்டத்துலங்க சூரியன்ல உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறாங்க. உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்கள் பிரிக்கிறாங்க. உட்புறம் பார்த்தீங்கன்னா 4 கோள்கள், வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கோள்கள் அப்படி இருக்குங்க. இப்போ உட்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க முதல்ல சூரியனுக்கு முதல்ல இருக்கிறது புதன். இப்போ புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்துங்க ஒரு பாறைக்கோளுங்க. புதன் வந்து ஒரு பாறைக்கோள். அப்போ இது வந்து சூரிய கதிர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, எதிரொலிக்குமா, எஃபெக்டிவா எதிரொலிக்குமா, பாறையின் மீது வெளிச்சம் பட்ட எதிரொலிக்குமா? இருக்காது. அது மாதிரி இந்த புதன் கோளுடைய தன்மை. அடுத்ததுங்க இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துல அதிக வெப்பம் இருக்கும், இரவு நேரத்துல பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பம். ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்குதுங்க. அதனால இந்த இடத்துல வெப்பம் அதிகமும் நிலவுது, மிக குறைந்த வெப்பமும் இங்க நிலவுதுங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த உட்புற சூரிய கோள்ல இரண்டாவதாக நாம் பார்ப்பது வெள்ளி. இது புவியினுடைய அளவுக்கு ஒத்த ஒரு கோள், எர்த்துக்கு சேம் சைஸ் இருக்கிற ஒரு பிளானட்டுங்க. இந்த சோலார் சிஸ்டத்திலேயே இந்த உட்புற கோள்ல அதிக வெப்பமுடைய கோள் இதுதான், எதுங்க? வெள்ளி. ஓகேங்களா?
இது மேற்கே உதித்து கிழக்கே மறையக்கூடிய ஒரு கோள். ஓகேங்களா? அடுத்தது புவி. புவி நம்ம தெரிஞ்ச விஷயம் தாங்க. எர்த் மட்டும்தான் சூரியன் கிட்ட இருந்து சரியான தொலைவில் அமைந்திருக்கிற கோள். ஸோ இட் இஸ் கால்டு பயோஸ்பியர். சன் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இவர் லொக்கேட் ஆயிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பம்லாம் பார்க்கும்போது எல்லா உயிரினங்களும் அதற்கேற்றாற் போல் தகவமைப்போடு வாழக்கூடிய தன்மை இந்த புவியில் இருக்கிறதுனால நம்ம எர்த்தை வந்து ஒரு பயோஸ்பியர் என்ற ஒரு வேர்டு வச்சு கூப்பிடுறாங்க. இதை பத்தி நீங்க ஜியோகிராஃபில அதிகமா படிச்சிருப்பீங்க. அடுத்துங்க செவ்வாய். நன்றாக கவனிக்க வேண்டும். புவியின் சுற்றுப்பாதையில புவியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வெளியில் அமைந்திருக்கிற முதல் கோள் செவ்வாய். வெளியில் அமைந்திருக்கிற முதல் கோள் செவ்வாய். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்புற கோள்கள் பார்க்கணும். இந்த சூரியனுக்கு உட்புறுகிற கோள்கள்லாங்க திண்ம கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அப்படின்னு கூப்பிடலாம். சூரியனுக்கு வெளிப்புறமா இருக்கிற கோள்கள்லாம் வாயு கோள்கள் அப்படின்னு கூப்பிடலாங்க. அப்போ இந்த சூரியனுக்கு வெளிப்புறமா இருக்கிற கோள், சூரிய வட்ட பாதைக்கு வெளிப்புற கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வியாழன் பாக்குறோங்க. வியாழன் அந்த வார்த்தையில தமிழ் வந்து ஒரு காரண பெயர். நீங்க அதிகமா தமிழ்ல காரண பெயர்கள் உண்டுங்க. அது மாதிரி வியாழன் என்று சொன்னாலே அது வியாபித்த அளவுடையது என்று அர்த்தம். அதாவது பெரிய கோள், பெருங்கோள் வியாழன். இந்த வியாழன் கோள்ல நிலவுகள் காணப்படுகிறதுங்க. நிறைய சொல்ல போலாம். ஆனா அதுல மிக முக்கியமானது காணிமேடு என்ற நிலவு தான் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு. சோ சூரிய மண்டலத்தில் காணப்படும் மிகப்பெரிய நிலவு காணப்படும் கோள் அப்படின்னா வியாழன். காணிமேடு என்பது மிகப்பெரிய நிலவு. ஞாபகம் வச்சுங்க, இது கோள் இல்ல நிலவு. அடுத்து போலாங்களா? வியாழனுக்கு அடுத்து சனி. சனி என்ற இந்த கோள் வந்துங்க அதிகமான வளையங்களை உள்ளடக்கியது அப்படி சொல்லலாம். அடுத்ததுங்க இது வந்து ஒரு வாயுக்கோள் நம்ம சொல்லிட்டோம். இதுல இருக்கக்கூடிய நிலவுகள் இல்லையே டைட்டன் என்ற நிலவு தான் பெரியது. சனிக்கோள் இருக்க நிலவுகள்ல டைட்டன் என்ற நிலவு தான் பெரியது. இது கனமற்ற கோள். வாயுக்கோள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, புவியை விட இது அடர்த்தி குறைவுங்க. புவியை விட இப்படி அடர்த்தி குறைவு, எனவே கனமற்ற கோள். அடுத்ததுங்க யுரேனஸ். இந்த கோள்கள்லயே இந்த யுரேனஸ் வந்துங்க ஒரு குளிர்மிகு வாயுக்கோள். ஒரு குளிர்மிகு வாயுக்கோள்ங்க. ஓகேங்களா? இட் இஸ் எ கேசியஸ் பிளானட் பட் கோல்டு கேசியஸ் பிளானட். இதனுடைய மிக சாய்ந்த அச்சு காரணமாக எதுங்க யுரேனஸ் சாய் வச்சு அதிகம். அப்போ நம்ம பார்த்தோம்னா இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுங்க இது ஏதோ பந்து உருண்டு ஓடுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இருக்கிற கோள்கள்லே உருண்டு ஓடுவது போன்ற ஒரு கோள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது யுரேனஸ் தான். ஓகேங்களா? அடுத்து நெப்டியூன். நெப்டியூன் வந்துங்க பச்சை நிற விண்மீன் போன்று காணப்படும். நெப்டியூன் வந்து பச்சை நிற விண்மீன் போன்று காணப்படும். புவியிலங்க துருவ விண்மீன்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். துருவ விண்மீன் இது வந்து புவியினுடைய சுழல் அச்சுக்கு நேராக அமைந்துள்ளது. புவியினுடைய சுழல் அச்சுக்கு நேராக அமைந்துள்ளதால் இது நகர்ந்து சென்றாலும் கூட இது நகராதது போல் தோன்றும். ஆனால் இது நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான கான்செப்டுங்க. அப்புறம் கோள்களுடைய இயக்கம் பற்றிய விதிகள் நிறைய இருக்குதுங்க. இப்போ நம்ம இங்க இயக்கவியல் விசை அப்படின்னு படிச்சோம்னா நியூட்டன் விதிகளை படிக்கிறோம். அது மாதிரி அண்டத்துல வந்துங்க நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி இருக்குங்க. ஜெனரல் கிராவிடேஷனல் லா ஆஃப் நியூட்டன் இருக்குதுங்க. இந்த விதியின் அடிப்படையில் தான் அந்த கோள்களுடைய இயக்கம், ஏதேனும் ரெண்டு கோள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விசை, இங்க எப்படி நம்ம விசை என்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சு 3 விதிகளை வெளியிட்டாரோ அதுபோல் கோள்கள் இயக்கம் பற்றிய கெப்லருடைய பொது ஈர்ப்பியல் விதி எதுக்கு வழிவகுத்தது என்று சொன்னால் நமக்கு புவிக்கு வெளியே இருக்கிற இந்த யூனிவர்ஸில் இருக்கிற, அது மட்டும் இல்லாம இந்த கேலக்சிக்கு வெளியே இருக்கிற கோள்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு, புதிய விண்மீன்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு, புதிய விண்மீன்கள் பற்றிய கண்டுபிடிப்புக்கு எல்லாவற்றிற்கும் பொது ஈர்ப்பியல் விதி, நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுதுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கோள்கள் இயக்கம் பற்றிய விதி நாம் அங்கு சொல்வது ஈர்ப்பியல் விதி. அப்பனா நியூட்டன் ஞாபகம். ஈர்ப்பியல் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு விசை காரணம் அங்கு செயல்படுது. அப்போ விசை என்று போது நம்ம நியூட்டன் ஞாபகம் வருவார். இங்கத்துல கோள்கள் இயக்கம் நம்ம சொல்றோம். இந்த பிளானட்ஸோட மொமெண்ட், இந்த மூமெண்ட் போதுங்க அப்ப கெப்லர் தான் ஞாபகம் வருவார். ஜொஹான்ஸ் கெப்லர் என்பவர் தான் கோள்கள் இயக்கம் பற்றிய விதிகளை வெளியிட்டார். ஓகேங்களா? ஆனா அவருக்கு பயோனியர் இருந்தவர் யாரு, அவருக்கு கைடன்ஸ் தந்தவர் யாரு, அவருக்கு வழிகாட்டினவர் யாரு பாத்தீங்கன்னா டைகோ பிராகே என்பவர். அவரது கூற்றுக்கள் அடிப்படையில் கெப்லர் வந்துங்க 3 விதிகளை
கோள்கள் இயக்கம் பற்றிய 3 விதிகளை வெளியிடுறாருங்க. ஒண்ணு, முதல் விதிக்கு பேருங்க நீள்வட்ட விதின்னு பேருங்க, எலிப்டிக்கல் லா. ரெண்டாவது விதிங்க சம பரப்புகளின் விதி பேர், ஈக்குவ ஏரியா லா அப்படி சொல்லுவாங்க. மூன்றாவது விதி ஒத்திசைவு விதிங்க. இந்த விதி தான் மேத்தமெட்டிக்கல்ல சொல்றோம் டி ஸ்கொயர் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். நம்ம நீள்வட்டம் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வரணுங்க. நீள்வட்டத்தை பொறுத்த வரைங்க இது நெட்டச்சு, எக்ஸ் அச்சு வந்து நெட்டச்சு. இந்த இடத்துல இது சென்டர், இது சென்டர். இந்த சென்டர் கிட்ட இருந்து இந்த ஏ என்ற பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம், செமி மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, அரை நெட்டச்சு நீளம் சொல்லுவாங்க. அந்த அரை நெட்டச்சு நீளத்துடைய மும்மடி தான் அந்த கோள்கள் இயங்குற காலத்தினுடைய இருமடி. இதுதான் அந்த தேர்ட் லா சொல்லுது. அடுத்துங்க ஐஎஸ்எஸ் என்பது பன்னாட்டு விண்வெளி மையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷட்டில் அமைக்கப்பட்டது. புவியினுடைய தாழ்வான புவிவட்ட பாதைக்கிட்டு அமைக்கப்பட்டது 1998ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதுங்க. 1998ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஐஎஸ்எஸ் இயக்குவதற்கு, ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, இதை பராமரிக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு 16 நாடுகளுடைய 16 கண்ட்ரிஸ் 5 விண்வெளி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுதுங்க. 5 ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட கோஆபரேஷன் தேவைப்படுது. ஐஎஸ்எஸ் கான்ஸ்டன்டா நம்ம பராமரிக்கிறதுக்கும், கான்ஸ்டன்டா அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, இயக்க வைக்கிறதுக்கும். அடுத்து இப்போ ராக்கெட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க, துணைக்கோளை ஏவுவதற்கு உதவக்கூடியது. ராக்கெட்னா சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தர். ஆனா இந்த ராக்கெட்டோட தத்துவம் எங்க இருக்குது, நியூட்டனோட தேர்ட் லா தத்துவம். நியூட்டனுடைய தேர்ட் லா மட்டுமா? நியூட்டன் தேர்ட் லா இன்னொரு பேர் நம்ம சொல்லுவோம், வினை மற்றும் எதிர்வினை விதின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் ரியாக்ஷன் லா, லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். நியூட்டன் 3ஆம் விதி அடிப்படையிலும், அப்புறம் நேர்கோட்டு உந்த மாறுபாட்டு விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இந்த 2 விதிகள் அடிப்படையில் ராக்கெட்டுகள் இயங்குகின்றன. ஓகேங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டும் பிஎஸ்எல்வி ராக்கெட்டும் தான் இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள். ஓகேங்களா? ஜிஎஸ்எல்வி ராக்கெட் நம்ம அனுப்புறோம், பிஎஸ்எல்வி ராக்கெட் அனுப்புறோம். ஓகேங்களா? இப்போ சந்திராயன் 1 எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட். ஓகேங்களா? இது வந்துங்க 312 நாள் இயங்குச்சு. சந்திராயன் 1 பிஎஸ்எல்வி ராக்கெட்டுங்க 312 நாள் இயங்கியது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இலக்கை 95% அப்ஜெக்டிவ் எய்மை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. 312 days ஒர்க் பண்ணுச்சுங்க. அடுத்ததுங்க நம்மோட தமிழ்நாட்டில் கரூரை சார்ந்த ரிஃபாத் ஷாருக் என்கிற 18 வயது இளைஞர், அவர் வந்துங்க கலாம் சாட் என்று சொல்லக்கூடிய மிக சிறிய செயற்கைக்கோள், அதாவது 64 கிராம் எடை கொண்டு ஒரு செயற்கைக்கோளை உருவாக்குனார். அது நாசாவினுடைய உதவியால் 22/6/2017 ஏவப்பட்டது. நாசாவின் உதவியால் 22/6/2017 ஏவப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கோயம்புத்தூர்லங்க பிஎஸ்ஜி கல்லூரியில தன்னுடைய இளங்கலை பொறியியல் கல்வியை முடிச்சார். சந்திராயன் 1னுடைய ப்ரொஜெக்ட் டைரக்டர் யாருன்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தாங்க. சந்திராயன் 1னுடைய திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இப்போ இந்த சந்திராயன் 1 மூலமா தான் அதனுடைய எக்ஸ்ரே போட்டோகிராஃப் மூலமா, எக்ஸ்கதிர் புகைப்படம் மூலமாக நிலவுல வந்துங்க அலுமினியம், மக்னீசியம், சிலிக்கான் காணப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள உதவியது சந்திராயன் 1னுடைய பயன்பாடு. அடுத்துங்க மங்கள்யான் என்பது செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட கோள். புவியிலிருந்து முதலில் உலக நாடுகளிலே முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு மங்கள்யான் என்ற ஒரு சேட்டலைட் அமைச்சதுல இந்தியா வெற்றி பெற்ற நாடுங்க. உலகத்திலேயே முதல் அட்டம்ப்ட்ல வெற்றி என்பது மங்கள்யான் செலுத்தியதுதான். இது வந்து ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட்டுங்க. இது வந்து 13 நவம்பர் 2013 அன்று ஏவப்பட்டது. உலகத்திலேயே இந்த செவ்வாய் கிரகத்துக்கு துணைக்கோள் அனுப்பிய நாடு என்ற வரிசையில இந்தியா 4ஆம் இடத்துல இருக்குது இந்த மங்கள்யான் அனுப்பியதன் மூலமாக. ஆசியா கண்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மங்கள்யான் அனுப்புறதுல முதல் நாடுங்க. ஓகேங்களா? வெற்றிகரமாக இந்த மங்கள்யான் வந்து
24 செப்டம்பர் 2014 சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது. இட் பிளேஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆன் 24 செப்டம்பர் 2014. நெக்ஸ்ட், இந்த மங்கள்யான் அனுப்பிய நாடு இந்தியா வந்து 4th கேட்டகரியில் வருது, 4th பிளேஸ்ல வருதுன்னா, அந்த மங்கள்யான் போலவே செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பின நாடுகள் பார்த்தீங்கன்னா, துணைக்கோள் அனுப்பின நாடு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா ஃபர்ஸ்ட்டுங்க. அடுத்து அமெரிக்காவோட நாசா நிறுவனம், அடுத்துங்க ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. சோவியத் ரஷ்யா ஃபர்ஸ்ட்டுங்க, நாசா செகண்ட், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தேர்டு, இந்தியா த 4th country sent the satellite to மங்கள்யான். ஓகேங்களா? அடுத்துங்க சந்திராயன் 2 நிலவினுடைய தென்பகுதியை ஆராய்வதற்காக இது விண்ணில் ஏவப்பட்டது. தென்பகுதியை ஆராய்வதற்காக ஏவப்பட்டது. 22 ஜூலை 2019 இஸ்ரோவால் இது ஏவப்பட்டது. ஓகேங்களா? இதுலங்க விக்ரம் லேண்டர்னு ஒன்று இருக்குங்க. விக்ரம் லேண்டர், விக்ரம் உளவி, லேண்டர்னா உளவி சொல்லுவாங்க. இது வந்துங்க 7th செப்டம்பர் 2019 7 செப்டம்பர் 2019 தொடர்பை வந்து துண்டித்து கொண்டது. இஸ்ரோவோட நான் தொடர்பை கொண்டு துண்டித்து கொண்டது. அதனால இந்த திட்டம் வந்து கொஞ்சம் தோல்வியை கண்டடிச்சுங்க. அடுத்து கேவி சிவன், மிஸ்டர் கேவி சிவன், அவருக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, ராக்கெட் மேன், ராக்கெட் மனிதர் ஒரு பேர். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்து அவரால் முன்மொழியப்பட்டது. கிரையோஜெனிக் குளிரி தொழில்நுட்பவியல இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில பயன்படுத்தின முதல் மனிதர் திரு கேவி சிவன் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இஸ்ரோ வந்து அவரது முயற்சியின் காரணமாக 104 துணைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணிற்கு ஏவியது. திரு கேவி சிவனுடைய முயற்சியால் இஸ்ரோ வந்து 104 துணைக்கோள்களை விண்ணில் ஒரே முயற்சியில் விண்ணில் ஏவியது. அடுத்ததுங்க, நாசா எப்பொழுது அமைக்கப்பட்டது என்று பார்த்தால் 1958 அக்டோபர் 1 1958 அக்டோபர் 1 அன்று நாசா வந்து வாஷிங்டன்ல அமைக்கப்பட்டதுங்க. அடுத்து நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து, அமெரிக்காவோட விண்வெளி நிறுவனமாகிய நாசாவும் இந்தியாவுடைய விண்வெளி நிறுவனமாகிய இஸ்ரோவும் இணைந்து செவ்வாயை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியது. இது நம்ம என்னன்னு கூப்பிடலாம்? இது ரெண்டும் கம்பைன் பண்ணா நிசார் என்பது என்னன்னு கேட்பாங்க. நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து செவ்வாய் கோளினை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பிளான் இது. ஓகேங்களா? அடுத்து விண்வெளியிலேயே நீண்ட தூரம் நடந்த பெண்மணி என்ற புகழை பெற்றவர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ்ல வாக் பண்ணவங்க யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம அடுத்ததாக பார்க்க போற டாபிக்ங்க மின்னோட்டவியல். இப்போ மின்னோட்டவியலை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரண விஷயம், அணு, அப்புறம் திண்ம சோடியம் குளோரைடு, ரப்பர் மற்றும் திரவ சோடியம் குளோரைடு, இந்த நான்களை எது பொருந்தாதது, which is odd one அப்படி கேட்டாங்கன்னா லிக்விட் சோடியம் குளோரைடு தான் பொருந்தாது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, மீதி மூன்றுமே மின்சாரத்தை கடத்தாது. ஏன்னா அணு அப்படின்னா நம்மளுக்கு தெரியுங்க, நடுநிலைத்தன்மை உடையது. ஸோ த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ மின்சாரத்தை கடத்தாது. திண்ம சோடியம் குளோரைடு கட்டிருக்கம் பெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர், அது மின்சாரத்தை கடத்தாது தெரியும், சரிங்களா? இன்சுலேட்டர் சொல்லுவோம். ஆனா திரவ சோடியம் குளோரைடுனாக்கா இங்கு சோடியம் மற்றும் குளோரின் அயனிகள் பிரிந்திருக்கும். ஸோ அயனிகள் மின்சாரத்தை கடத்த வல்லவை என்ற ஒரு கான்செப்ட் இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சிடும். ஸோ இந்த லிக்விட் சோடியம் குளோரைடு மின்சாரத்தை கடத்தக்கூடியது, மீதில மின்சாரத்தை கடத்தாது. அப்போ அயனிகள் மின்சாரத்தை கடத்த நம்ம படிக்கிறோம். அப்போ அயனிகள் சொன்னா பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ். அப்போ நேர்மின் சுமை, எதிர்மின் சுமை கொண்டவை. ஸோ மின்னூட்டங்கள் இப்படி நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் உடைக்கிற பாருங்க, அதுதான் மின்னூட்டம் என்ற வார்த்தையில தமிழ்ல குறிக்கிறோம். இன் இங்கிலீஷ் இட் இஸ் கால்டு சார்ஜ். ஸோ இந்த ஒரு கண்டக்டர்ல, ஒரு கடத்தியில இந்த சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா மின்னூட்டங்கள் பாய்வது, ஒரு கடத்தி வழியே மின்னூட்டங்கள் பாய்வதை நாம் மின்னோட்டம் என்ற ஒரு வார்த்தையில குறிப்பிடுறாங்க. ஸோ மின்னோட்டத்துக்கு வரையறை கேட்டோம்னா, ஒரு கடத்தி வழியே மின்னூட்டங்கள் பாய்ந்து செல்வது மின்னோட்டம் எனப்படும். The flow of charge throughout a conductor is called current. ஸோ இந்த மின்னூட்டம் என்ற வார்த்தையை இங்கிலீஷ் நம்ம Q என்ற வார்த்தையில குறிப்போம். ஸோ Q is equal to I into T. I denotes the current, the word current. மின்னோட்டம் என்ற வார்த்தை I குறிக்குது, ஆங்கில வார்த்தை. T என்பது காலத்தை பொறுத்ததுன்னு அர்த்தம்.
ஓகேங்களா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். I is equal to Q by T. I is equal to Q by T. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை வரையறுக்கலாம். என்ன சொல்லலாம்னா, இது பாருங்க, மின்னூட்டத்தினுடைய அலகுங்க கூலும், மின்னோட்டத்தின் அலகுங்க ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகுங்க ஆம்பியர். ஆம்பியர். அப்ப மின்னோட்டத்தின் அலகு கூலும் சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஆம்பியருக்கு வரையறை கொடுக்கலாம். 1 ஆம்பியர் is equal to ஒரு கூலும் மின்னூட்டமானது, இந்த ஃபார்முலா படியே சொல்லலாம், ஒரு கூலும் மின்னூட்டமானது ஒரு வினாடி காலத்தில் ஒரு கடத்தி வழியே செல்கிறது என்றால் அம்மின்னோட்டத்தின் அளவை ஒரு ஆம்பியர் என்று வரையறுக்கலாம். ஸோ கரண்டோட யூனிட் ஆம்பியர் தெரிஞ்சு போச்சு, ஆம்பியருக்கு வரையறை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ மின்னூட்டங்கள் என்று சொல்கிற பொழுது மின்னூட்ட அழிவின்மை விதின்னு ஒன்று இருக்குங்க, the law of conservation of charge. அதாவதுங்க, நம்ம எப்படி ஆற்றல் அழிவின்மை விதி படிக்கிறோம் பிசிக்ஸ்ல, இந்த ஆற்றல் விசை இயக்கம் இங்கு வரும் வேலை அப்படி வரும்போது அங்க படிப்போம். அப்போ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு வார்த்தை அங்கே வச்சிருப்போம். அதுவே மின்னூட்டங்கள் neither created nor destructed. மின்னூட்டங்களை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதான் மின்னூட்ட அழிவின்மை விதி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது ஒரு வினை. இந்த வினையில இங்க பாருங்க 92 இங்க இருக்குதுங்க, 92. இது இந்த பக்கம் பாருங்க 90+2. அப்ப மின்னூட்டங்கள் இங்க என்ன இருக்குதோ அதே இங்க இருக்குது. ஸோ நெட் சார்ஜ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்றதுக்கு இந்த வினை ஒரு உதாரணம். ஓகேங்களா? அடுத்ததுங்க, அடுத்து மின்னோட்டத்தை அளக்க உதவுற கருவி. ஒரு கடத்தி வழியா பாயுது மின்னோட்டம், இந்த மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுறது தான் அம்மீட்டருங்க. ஓகேங்களா? அம்மீட்டர் தான் மின்னோட்டத்தை அளக்க உதவுற கருவி. மின்னோட்டத்தின் அழகு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க, ஆம்பியர். இங்கிலீஷ்ல சொல்லலாங்க, ஆம்பியர். அடுத்து மின்னழுத்த ஆற்றல். மின்னழுத்த ஆற்றல்னா என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கவனிங்க, ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் என்பது the potential at a point. என்னன்னு வரையறுக்கணும்னாக்கா, ஓரளவுக்கு நேர் மின்னோட்டம், ஓரளவுக்கு நேர் மின்னூட்டம், மின்னூட்டம் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், ஓரளவுக்கு நேர் மின்னூட்டம் ஈரிலா தொலைவில் இருந்து, இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து அந்த புள்ளிக்கு மின் விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலையே பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் எனப்படும். ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் எனப்படும். அப்போ ஈர்லா தொலைவு என்ற வார்த்தை முக்கியம், ஓரளவுக்கு நேர்மின்னூட்ட வார்த்தை முக்கியம், மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை, ஒர்க் டன். ஓகேங்களா? அது முக்கியம். அடுத்து மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகுங்க வோல்ட். இந்த மின்னழுத்த வேறுபாட்டை அளப்பதற்காக பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தான் வோல்ட் மீட்டர் பேருங்க, வோல்ட் மீட்டர் அப்படின்னு பேரு. அடுத்துங்க, நம் வீடுகளுக்கெல்லாம் மின் இணைப்பு தருவாங்க. திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மின் இணைப்பு இருக்கும். திருவிழா காலங்களில் இருக்கிற அந்த திருவிழாக்கு கொடுக்கக்கூடிய மின் இணைப்பு என்பது தொடர் இணைப்பு. ஏன் அங்கே தொடர் இணைப்பு கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது? சீரியஸ் கனெக்ட். எங்க ஃபெஸ்டிவல் ஏரியாவில் இருக்கிற அந்த சர்க்கியூட், சீரியல் சர்க்கியூட்டுங்க, தொடர் மின் இணைப்பு பேரு. சரிங்களா? ஏன் அது தொடர் மின் இணைப்பு சொல்றோம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க, ஏதேனும் ஒரு இடத்தில் மின் விபத்து ஏற்பட்டால், எலக்ட்ரிக் ப்ராப்ளம், சார்ஜில் ஏதோ இதில் ப்ராப்ளம்னா என்டையர் சர்க்கியூட் ஆஃப் ஆகிடும். அப்போ அது சேஃப்டி. நம் வீடுகளுக்கு கொடுக்குற மின் இணைப்பு என்பது பக்க இணைப்புங்க, அது தொடர் இணைப்பு விழாக்காலில் கொடுக்குறது. நம்ம டொமஸ்டிக் கொடுக்குறது பேரலல் கனெக்ஷன். பேரலல் மீன்ஸ் என்ன அர்த்தம் சார்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போற மின்னோட்டத்தில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அந்த இடத்துல மட்டும்தான் அது பாதிப்பு உண்டு பண்ணும். இப்போ வீடுகளில் மற்ற அறைகளில் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பாயும், அப்போ லைட் எரியும். அதான் வீடுகளுக்கு கொடுக்குறது பக்க இணைப்பு, விழாக்களுக்கு கொடுக்குறது தொடர் இணைப்பு. டொமஸ்டிக் பர்பஸ் பேரலல் கனெக்ஷனுங்க, ஃபெஸ்டிவலில் கொடுக்குறது சீரியஸ் கனெக்ஷன். ஞாபகம் வச்சுக்கணுங்க. அடுத்தது வீடுகளுக்கு கொடுக்குற மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம். மின் இணைப்பு வீடுகளுக்கு கொடுக்குற மின் இணைப்புல மாறுதிசை மின்னோட்டம் பயன்படுதுங்க. இது டிசி மின்னோட்டம் இருக்குதுங்க, நேர்திசை மின்னோட்டம், டைரக்ட் கரண்ட். இது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசினா டைரக்ட் கரண்ட். இப்போ டைரக்ட் கரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் பேட்டரி, அப்புறம் சோலார் செல், இதெல்லாம் சொல்லலாம். சரி, ஏன் வீடுகளுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்றோம், ஏன் ஏசி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி டிசியா மாற்றுறது ரொம்ப எளிமையான செயல். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்றதுன்றது ரொம்ப எளிமையான செயல். ஆனால் டிசியை ஏசியாக மாற்றுவது என்பது கடினமான செயல். இட் இஸ் டிஃபிகல்ட்.
டு கன்வெர்ட் டிசி இன்டு ஏசி. அது கஷ்டங்க. அடுத்தது ஏசியை வந்து நம்ம முதல்ல ஏசியை வந்து டிசியா மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெக்டிஃபையர் தேவைப்படும். என்ன தேவைப்படுங்க? ரெக்டிஃபையர். தமிழில் திருத்தின்னு சொல்லுவாங்க. ஏசியை டிசியாக மாற்ற உதவுது திருத்தி என்று சொல்லக்கூடிய ரெக்டிஃபையர். ஓகேங்களா? சரி, ஏன் நம்ம வந்து ஏசியை பயன்படுத்துறோம்? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்று சொல்லக்கூடிய மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம ஏன் வீடுகளுக்கு வழங்குற மின் இணைப்புகளை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை மிக நீண்ட தொலைவுக்கு எடுத்துன்னு போகலாம், லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போலாங்க, வித்தவுட் லாஸ் ஆஃப் எனர்ஜி. அதிக ஆற்றல் இழப்பு இல்லாம மிக நீண்ட தொலைவுக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஏசியை வந்து மின்காந்த தூண்டல் என்ற நிகழ்வின் மூலமா உண்டு பண்ண முடியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் மூலமா we can produce AC. ஓகேங்களா? நெக்ஸ்ட்ங்க, அடுத்தது மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த விளைவு. அதாவதுங்க, டேனிஷ் நாட்டை சார்ந்த இயற்பியலாளர் ப்ரொஃபசர் அவர் என்ன பண்றாருங்க, அங்க மின்னோட்டம் பாயிற கடத்தி இருக்குது, அதை சுத்தி மின்புலம் இருக்கும். மின்புலம்னா உங்களுக்கு தெரியும், மின்னோட்டம் பாயும் கடத்தி, நாங்க கரண்ட் ஃப்ளோ ஆகிற ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டரை அரவுண்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு விசை இருக்கும். இதை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? மின்புலம்ன்ற வார்த்தையை குறிக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே போல காந்தவியல்ல படிச்சோம்னா ஒரு காந்தத்தை சுற்றி எவ்வளவு தூரம் காந்த விசை இருக்குதோ அதை நம்ம காந்த புலன் படிப்போம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு பார் மேக்னெட் இருக்கு, அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது எது வரைக்கும் அட்ராக்ட் பண்ணுதோ அந்த ஏரியாவுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற வார்த்தை பேர் வச்சு கூப்பிடுவோம். அதுமாதிரி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குதோ அது நம்ம சொல்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கூப்பிடுறோம். அப்போ மின்னோட்டத்தின் பாயம் அந்த கடத்தியை சுற்றி அவர் என்ன பண்றாரு, காந்த ஊசி பெட்டியை கொண்டு வர்றாரு. காந்த ஊசி பெட்டியை கொண்டு வந்தோடனே காந்த ஊசி பெட்டி நொடி நேரம் விலகல் காமிக்குது. அந்த கன நேரத்தில் அவர் இந்த விளைவை கண்டுபிடிச்சார், மின்னோட்டத்தின் காந்த விளைவு. ஓகேங்களா? இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் இன் கரண்ட் கண்டுபிடிச்சவர் அயர்ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய டேனிஷ் நாட்டை சார்ந்த இயற்பியலாளர் பிசிசிஸ்ட். 1820ஆம் ஆண்டு இந்த கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்தார். அடுத்ததுங்க, ஒரு கடத்தியில மின்னோட்டம் பாய்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய கருவி கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தை அளக்கிற கருவி அம்மீட்டருங்க. ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா we should use கால்வனோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்ங்க, அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க ஓமின் விதி, ஓம்ஸ் லா. அதாவது ஒரு கடத்தி வழியே பாயும் சீரான மின்னோட்டம் அக்கடத்தியின் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு விக்கு நேர்த்தகவு. இதான் ஜார்ஜ் சைமன் ஓம் வரையறுத்தாருங்க. இதான் ஓமின் விதின்னு நம்ம சொல்றோம். ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் the uniform current through a conductor is always directly proportional to the potential difference between the ends of the conductor. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலில் பார்த்துருப்போம், இந்த ப்ரொபோஷனல்ன்ற வேர்ட் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, அந்த கான்செப்ட் இந்த சிம்பிள் ரிமூவ் பண்ணா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கலாங்க. தட் இஸ் ஆர். இது வந்து கான்ஸ்டன்ட் இங்கே சொல்றோம். வாட் இஸ் மீன் பை ஆர் அப்படி கேட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் இங்கிலீஷ், மின் தடை என்று சொல்லுவார்கள். ஸோ அப்போ மின் தடை இஸ் ஈக்குவல் டு நமக்கு மேக்ஸ் தெரியும், ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ, இந்த மல்டிப்ளைங் பை டிவைடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம படிக்க போறதுங்க நிலை மின்காட்டி, இங்கிலீஷ்ல எலக்ட்ராஸ்கோப் அப்படின்னா என்ன படிக்க போறாங்க. இது எதனுடைய தத்துவத்துல செயல்படுது, அதோட பிரின்சிபல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர், ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டுகின்றன அல்லது விளக்குகின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் நிலை மின்காட்டி செயல்படுகிறது. இந்த நிலை மின்காட்டி நம்ம வேற ஒரு பேர் கொண்டு கூப்பிடுவாங்க. நம்ம அந்த எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம குழம்பிடக்கூடாதுங்க. இதுக்கு இன்னொரு பேர் வெர்சோரியம் என்ற வார்த்தை கொண்டு குறிக்கிறாங்க. வெர்சோரியம் இங்கிலீஷ்லயா தான் தமிழ்லயா தான் வெக்சோரியம். வெர்சோரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ளீஸ் கவனிங்க, ஒரு தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்ட உலோக ஊசி, இதை குறிப்பது அந்த வெர்சோரியன்ற வார்த்தைங்க. அதாவது மெட்டாலிக் நீடில், அவ்வளவுதான். அப்போ இது நிலை மின்காட்டி தான். ஓகேங்களா? அடுத்து இந்த நிலை மின்காட்டிய இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைத்தவர் யாருன்னா 1600ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இயற்பியலாளர், பிரிட்டிஷ் பிசிக்சிஸ்ட் வில்லியம் கில்பர்ட் என்பவர் தான் நிலை மின்காட்டியை அமைத்தார். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இந்த மேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கிளவுடு லோவர் கிளவுடுன்னு சொல்லிருக்குதுங்க. மேல்மட்ட மேகம் கீழ்மட்ட மேகம். இந்த மேகங்கள் என்பது என்ன தெரியுங்களா? நாம வந்து புவியியல் ரீதியாக என்ன படிச்சிருப்போம், மேகங்கள்னா நீர்,
துளிகள் அடங்கியது படிச்சிருப்போம். ஆனா பிசிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மேகங்கள் எப்படிப்பட்ட சொல்லணும்னா கீழ்மட்ட மேகம் மேல்மட்ட மேகம் பிரிக்கிறோம். கீழ்மட்ட மேகத்துலங்க லோவர் கிளவுடு அப்பர் கிளவுடு. லோவர் கிளவுடு ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குங்க. அப்பர் கிளவுடு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த இடி ஏற்படுது பார்த்தீங்களா, இடி மின்னல் தண்டர் ஸ்டோம் சொல்றீங்க பாருங்க. அந்த நேரங்கள்ல இந்த மின்னூட்டங்களுக்கு பாருங்க தாறுமாறா இடம்பெயரக்கூடியவை, மிக வேகமாக கனப்பொழுது இடம்பெயரும். ரேபிட் சார்ஜ், ரேபிட் சேஞ்ச், ரேபிட் ஸ்பீட்ல மூவ்ஸ் அப் இன் த கிளவுட்ஸ், வேகமா இடம்பெயரும். அவ்வாறு இடம்பெயரும் பொழுது ஏற்படுவதுதான் மின்னல் மற்றும் இடி. ஓகேங்களா? அப்போ இந்த இடி மின்னலின் போது நாம் ஒரு மரத்துக்கு அடியில் நிற்பது என்பது ஆபத்தானது. ஏன் மரத்துக்கு அடியில் நிற்பது ஆபத்தானது சொல்றோம்னு சொன்னா, அந்த மரம் அங்கு கடத்தியாக செயல்படும். அப்போ வலிமையான இடி மின்னலின் போது ஒரு பேருந்துக்குள்ளவோ அல்லது கார் போன்ற உலோக மேற்பரப்பு கொண்ட வாகனங்களுக்குள்ளோ இருப்பது பாதுகாப்பானது. ஏன் பேருந்துக்குள்ள காருக்குள் இருப்பது பாதுகாப்பானது அப்படி கேட்டீங்கன்னா, பேருந்தினுடைய அல்லது காருடைய பஸ்ஸோட காரோட அந்த மெட்டாலிக் சர்ஃபேஸ்க்கு பாருங்க உலோக புறப்பரப்பு, அது நிலை மின்னியல் தடுப்புறையாக செயல்படுகிறது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கா அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஷீல்டுனா உங்களுக்கு தெரியும், தடுப்புன்னு பேருங்க. அந்த காலத்துல அதை பயன்படுத்துவாங்க. ஷீல்டு கேடயம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில பயன்படுத்துவாங்க. ஸோ நிலை மின்னியல் தடுப்புறையா செயல்படுது. அப்படி செயல்படும் போது பேருந்தினுடைய புறப்பரப்பிலேயே காருடைய புறப்பரப்பிலேயே சர்ஃபேஸ்லேயே மின்புல மதிப்பு சுழி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சார்ஜோட வேல்யூ 0 ஆயிடும். அப்போ நம்ம பேருந்துக்குள்ள நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால்தான் வலிமையான இடி மின்னல் போது மரத்தடியில் நிற்பது பாதுகாப்பற்றதுன்னு சொல்றாங்க. அங்க செயல்படுற தத்துவம் என்னன்னா, நிலை மின்னியல் தடுப்புரை என்ற நிகழ்வின் மூலமாக நாம் அங்கிருந்து பாதுகாக்கப்படுகிறோம், பேருந்துக்குள்ள இருந்தாலும் காருக்குள்ள இருந்தாலும். அடுத்துங்க இடிதாங்கி. இடிதாங்கினா என்ன? இது ஒரு பெரிய தாமிர கம்பி, அதாவது மிக உயரமான பில்டிங்ஸ்க்கு பார்த்தீங்களா, அதை இடி மின்னல் கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காக கூர்முனை செயல்பாடு கொண்ட பல கூர் கம்பிகளை கூடிய தாமிரம் தாள் இணைக்கப்பட்டு புவி காப்பிடப்பட்டது. எர்த்தலி, ஓகேங்களா, எர்த் பண்ணி வச்சிருப்பாங்க. புவிக்குள்ள மிக ஆழத்துல ஒரு மெட்டாலிக் பிளேட் போட்டு அந்த பிளேட்டை கூட அந்த தாமிர கம்பி இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு உலோக பட்டை அதனோட தாமிர கம்பி இணைக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னா, வலிமையான மின்னல் போது மிக வேக மின்னல் நத்திங் பட் கரண்ட், ஹை பொட்டன்ஷியல் கரண்ட். ஆயிரக்கணக்கான வோல்ட் கொண்டு ஒரு மின்னோட்டம் திடீர்னு புவியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மோதும் பொழுது அங்கு அதை எதிர்கொள்வதற்காக அந்த சார்ஜ் வருது பார்த்தீங்களா, சார்ஜ் நம்ம படிச்சோம், மின்னோட்டம்னா த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சார்ஜ். அந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இடிதாங்கில பல கூர் கம்பிகளை வச்சிருப்பாங்க, கூர்மையான கம்பிகள், ஷார்ப் மெட்டல் நெடில்ஸ் வச்சிருப்பாங்க. அவைகள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அங்கு வருகிற அந்த மின்னோட்டங்களை சுழியாக்கிடும். அதனால அந்த பில்டிங்ஸ் எல்லாம் காப்பாற்றப்படுது. சரிங்களா? இதுதான் அந்த இடிதாங்கியோட கான்செப்டுங்க. அடுத்து மின்திறன். மின்திறனுடைய அலகு வாட். ஆனா வணிகவியலா மின்திறனுடைய அலகு என்னன்னு குறிப்பிடுவோம்னா கிலோவாட் அவர் என்று சொல்லுவோம். ஒரு யூனிட் சொல்றீங்களா, அந்த கிலோவாட் அவர் என்ற வார்த்தையில குறிப்பிடுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த கிலோவாட் அவர்ன்றதுதான் மின்திறனுடைய வணிகவியல் அலகு, கமர்ஷியல் யூனிட் கிலோவாட் அவர் சொல்றது. அடுத்து 1 ஹார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுங்க நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல். இப்போ அணுக்கரு என்று சொன்னாலே அணுவினுடைய மையத்தில் நடைபெறுகிற நிகழ்வை பற்றி நாம் படிக்க போறோம். இந்த கான்செப்ட்லங்க நியூக்ளியஸ்ல என்ன நடக்கிறதுன்றதை பார்க்கறது தான் இந்த அணுக்கரு இயற்பியல் நோக்கம். இப்போ யுரேனியம் என்பது ஒரு இயற்கை கதிரியக்க தனிமம். இது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒளிப்படத்தகட்டை இந்த யுரேனியம் கதிரியக்க தனிமத்துக்கிட்ட இருந்து சில கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக்குது, இது ஒளிப்படத்தகட்டை பாதிக்குது அப்படின்னு ஹென்றி பெக்கோரல் முதல் கண்டுபிடிக்கிறார். ஹென்றி பெக்கோரல் கண்டுபிடிக்கிறார் ஒரு ஆய்வுல ஒளிப்படத்தகட்டை பாதிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் யுரேனியத்திலிருந்து வெளிவருது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சார். இந்நிகழ்வு தான் நம்ம கதிரியக்கம் சொல்றோம். கதிரியக்கம்ன்ற நிகழ்வு என்னன்னாக்கா,
ஒரு கதிரியக்க தனிமம். அது இன்னும் அழகா சொல்லலாம். அணு எண் 82 விட அதிகமா இருக்கிற, அட்டாமிக் நம்பர் 82 விட ஹையஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் ஸ்பான்டேனியஸா டிஸ்இன்டிகிரேஷன் ஆகுது, தன்னிச்சையா சிதைந்து ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. ஆல்பா, பீட்டா, காமா இது போன்ற கதிர்வீச்சுகளை வெளியனுப்புது. இந்த நிகழ்வை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற வார்த்தையில குறிக்கிறோம். கதிரியக்கம் என்ற ஒரு வார்த்தை கொண்டு குறிக்கிறோம். டெபினேஷன் இதுதான் கதிரியக்கத்துக்கு. சரி, இப்போ இந்த ஹென்றி பெக்கரல் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்ற, அணு எண் 82 விட அதிகமாகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சில தனிமங்கள் அணு எண் 82 விட குறைவா இருக்குது, ஆனா அது கதிரியக்க தனிமம் கொண்டதா இருக்குதான், அது விதிவிலக்கு. அப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எதுனா அட்டாமிக் நம்பர் 43 இருக்கிற, அணு எண் 43 இருக்கிற, ஓகேங்களா, ஒரு கதிரியக்க தனிமம். அடுத்து அட்டாமிக் நம்பர் 61 இருக்கிற ஒரு கதிரியக்க தனிமம், ஓகேங்களா. புரோமித்தியம் ஒன்று இருக்குதுங்க, ஓகேங்களா. டெக்டானியம் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் அணு எண் 82 என்ற வார்த்தையிலிருந்து விதிவிலக்கு பெற்றவை. ஏன் டெக்டானியனுடைய அணு எண் 43, புரோமித்தியம் அணு எண் 61 அட்டாமிக் நம்பர். இதுவும் ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ் தான். அடுத்ததுங்க, இது வரைக்கும் 29 கதிரியக்க பொருள்கள் பூமியிலிருந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இயற்கையா 29 கதிரியக்க பொருள்கள் புவியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 29 ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், ஓகேங்களா. அடுத்தது பிட்ச் பிளெண்ட் என்ற தாதுல இருந்து அதிக டென்சிட்டி, அதிக அயனைசேஷன் பவர் இருக்கிற ஒரு கதிர்வீச்சு வெளிப்பட்டுதான். அதைத்தான் ரேடியம்னு ஒரு பேர் கொண்டு கூப்பிடுறாங்க. ரேடியம் அப்படின்னு அதை விட ஏதாவது பிட்ச் பிளெண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ஹை ரேடியேஷன் இருக்கிற ஒரு கதிர்வீச்சு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் ரேடியம் பேருங்க. இதை கண்டுபிடித்தவர்கள் மேரி கியூரியும் அவரது கணவர் பேரி கியூரி கண்டுபிடிச்சாங்க, ஓகேங்களா. ரேடியம் கண்டுபிடிச்சது யாருங்க? மேரி கியூரி அண்டு பேரி கியூரி, ஓகேங்களா. ரேடியம் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததுங்க பிட்ச் பிளெண்ட் என்ற ஒரு தாது. அடுத்தது ஆர்டிபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி, தூண்டப்பட்ட அல்லது செயற்கை கதிரியக்க நிகழ்வு. இந்த நிகழ்வு என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா, லேசான அணுக்கருக்கள் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டர் நியூக்ளி. அந்த லைட்டர் நியூக்ளிய ஆல்பா பார்ட்டிகல் கொண்டு தாக்குறோம், ஆல்பா துகள் கொண்டு தாக்குறோம். அவ்வாறு தாக்கப்பட்டால் அவைகள் தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்க தனிமங்களாக மாற்றமடைகின்றன என்ற ஒரு விஷயத்தை இரேனி கியூரி என்றவங்களும் எஃப் ஜூலியட் என்பவரும் 1934 கண்டுபிடிச்சாங்க. ஆல்பா துகள் கொண்டு லேசான தனிம அணுக்கருக்களை தாக்கும் பொழுது அவைகள் தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்க தனிமங்களாக மாறுகின்றன என்பதை இரேனி கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் 1934 கண்டுபிடித்தனர், ஓகேங்களா. இந்த பிட்ச் பிளெண்ட் ஒரு தாது பற்றி பாருங்க, அதுதாங்க யுரேனியத்தினுடைய தாது. பிட்ச் பிளெண்ட் என்ற தாது தான் யுரேனியத்தினுடைய தாது, யுரேனியத்தோட மினரல் அப்படின்னு சொன்னவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்த வேதியியலாளர், ஜெர்மன் கெமிஸ்ட் மார்டின் கிளப்ரோத் என்பவர். மார்டின் கிளப்ரோத் என்பவர் யுரேனியத்தினுடைய தாது பிட்ச் பிளெண்ட் அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா. அடுத்ததுங்க, இப்ப நம்ம இந்த இடத்துல ஆல்பா துகள், பீட்டா துகள், காமா துகள் மூணும் ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் கிட்ட இருந்து வெளிவருது கண்டுபிடிச்சோம் சொன்னோம். இப்போ ஆல்பா துகள் என்பது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஈலியம் உட்கருவுங்க. நாங்க ஈலியம் உட்கரு, சூரியன்கிட்ட இந்த ஈலியம் உட்கரு உருவாகும். எப்படி உருவாகுதுன்னா, 2 டியூட்ரியம் சேரும், 1H2 + 1H2. இந்த டியூட்ரி எப்படி சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்த மின்னூட்டங்கள், ஒத்த துகள்கள் ஒன்றை ஒன்று வலிமையான விசையோடு எதிர்க்கும். அப்ப அதுங்களுக்கு இடையே கூலும் விசை ஒன்று இருக்கும், வலிமையை எதிர்க்கிற விசை, நிலைமின்னியல் விசை கூட சொல்லலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூட சொல்லலாம். அவை ஒன்றை ஒன்று விரட்டும். ஆனால் அந்த அணுக்கருக்கள் இணைகின்றன. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனிடமிருந்து எனார்மஸ் ஹீட் எனர்ஜி வெளிவருது, ஏராளமான வெப்பாற்றல் வெளிப்படுது, மிக அதிக வெப்பாற்றல்.
இந்த அதிக வெப்பாற்றல் என்ன பண்ணுது, இந்த 2 ஹைட்ரஜன் லேசான அணுக்கருக்கள், தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், லைட்டர் நியூக்ளியர் ரெண்டுமே லேசான அணுக்கருக்கள் இணையும் பொழுது எப்படி இணையுதுன்னு சொன்னீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த வலிமையான விரட்டு விசையை உடைச்சி அவைகளை இயக்க வல்ல வெப்பம் சூரியன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் இணைந்து ஈலியம் அணுக்கரு உருவாகிறது. அப்ப நிச்சயமாக ஏராளமான வெப்பம் அங்க வெளிப்படும். இந்த 2 லேசான அணுக்கருக்கள் இணைகிறது இல்லையா, எனவே இது அணுக்கரு இணைவு நிகழ்வு. எங்கு நடக்கிறது? சூரியனுடைய மையத்துல. சூரியனில் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதுதான் அணுக்கரு இணைவுக்கு எடுத்துக்காட்டு. இங்க என்ன தேவை? அதிக வெப்பம் வேணும். அதனால இதுக்கு பேர் வெப்ப அணுக்கரு இணைவு, தெர்மல் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. 2 hydrogen nuclei fuse together, they form helium nucleus. ஓகேங்களா? due to enormous heat. ஓகேங்களா? expressed by the sun. ஓகே, ப்ளீஸ் கவனிங்க. இப்போ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆல்பா துகள் என்பது ஒன்றும் இல்லை ஈலியம் துகள், பீட்டா துகள் என்பது ஒன்றும் இல்லை எலக்ட்ரான், காமா என்பது மின்காந்த கதிர்வீச்சு. காமா என்பது போட்டான் சொல்லுவாங்க, இது இல்லை மின்காந்த அலை சொல்லலாம். இட் இஸ் போட்டான், either photon or electromagnetic wave, it is called gamma. ஓகேங்களா? இப்படி பல பண்புகள் கொடுத்திருப்பாங்க. மிக முக்கியமா நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பண்பு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கொஸ்டினா வரும்னு சொல்ல பாத்தீங்கன்னா, கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரும். இது வந்து ஒரு கேள்வியா எப்படி வரும் என்று சொன்னால், இது கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரும். நம்ம டைரக்ட் கொஸ்டின் அப்படி வரதுக்கான வாய்ப்பு குறைவு. நம்ம கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா மிக எளிமையா ஆன்சர் பண்ணலாம். அதாவதுங்க, இப்போ நாம என்ன சொல்றோம், ஆல்பா பீட்டா காமா கதிர்வீச்சு ஒரு கதிரியக்க தனிமத்திலிருந்து வெளிவருது சொல்றோம். அப்ப அந்த கதிர்வீச்சுக்களை வெளியனுப்புது. கதிர்வீச்சுகளுடைய பண்பு என்ன? ஊடுருவும் பண்பு. ரேடியேஷன் எமிட் ஆகுதுன்னா they have the power to penetrate. அது மட்டும் இல்லாம அது கதிர்வீச்சுகள் வெளிப்படும் போது அது என்ன பண்ணும்? அயனியாக்கும் தன்மையை பெற்றிருக்கும். they have the ionization capable or capacity. அப்படின்னும் பொழுது அயனைசேஷன் பவர் தான் முதல்ல பார்க்குறோம். ஆல்பா துகளுக்கு, பீட்டா துகளுக்கு, காமா துகளுக்கு அயனியாக்கம் மாற்றம். அப்படி பார்த்தோம்னா ஆல்பா துகளுடைய அயனியாக்கம் மாற்றம் வந்துங்க, ஆல்பா துகளுடைய அயனியாக்கம் ஆற்றல் பீட்டாவை விட 100 மடங்கு அதிகம். பீட்டாவை அயனைசேஷன் பவர் ஆல்பா பார்ட்டிகளுக்கு 100 times ஹை. காமாவை விட ஆல்பா துகளுக்கு அயனியாக்கம் ஆற்றல் பார்த்தீங்கன்னா 10,000 times ஹை. ஏன்னா இது ஒரு நேர்மின் துகள். எலியும் துகள் நத்திங் பட் நேர்மின் துகள். அதனால இதோட அயனைசேஷன் பவர் அதிகம். பீட்டாக்கு இந்த அயனியாக்கம் திறன் குறைவு, அயனைசேஷன் பவர் லோ. காமாவுக்கு வெரி லோங்க, அயனைசேஷன் பவர் இருக்காது. இப்போ ஊடுருவும் திறன், பெனட்ரேட்டிங் பவர், இந்த கேரக்டர் வச்சு 3 கம்பேர் பண்றோம். இந்த கேரக்டர் வச்சு எது கொண்டு? ஊடுருவும் திறன். இப்போ ஆல்பா துகளை பொறுத்த வரைக்கும் ஊடுருவும் திறன் மிக குறைவு. பீட்டா துகளை பொறுத்த வரைக்கும் ஆல்பாவை விட ஊடுருவும் திறன் அதிகம். யாரை விட அதிகம்? ஆல்பா விட அதிகம். ஆனா காமா விட குறைவு. அப்ப யாருக்கு தான் ஊடுருவும் திறன் அதிகம்? காமாக்கு தான் அதிகங்க. காமாக்கு தான் ஊடுருவும் திறன் அதிகம். அப்ப ஊடுருவும் திறன் அதிகம் பெற்ற துகள்னா காமா துகள் சொல்லணும். அயனியாக்கம் திறன் அதிகம் பெற்ற துகள்னா ஆல்பா துகள் சொல்லணும். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் சொல்லிடலாம். அவங்க கான்செப்ட் கிடையாது சொல்லிடலாம். அடுத்ததுங்க, மின்புலத்தாலோ காந்த புலத்தாலோ பாதிக்கும் பண்பு, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆல்பா பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது நேர்மின் துகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சார்ஜ் பார்ட்டிகல்னாவே இட் மே பி அஃபெக்ட் பை எய்தர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு துகள் வந்து நேர்மின் துகளா இருந்தாலும் சரி, அது எதிர்மின் துகளாக இருந்தாலும் சரி, அது மின்னூட்டம் பெற்ற துகள் என்ற காரணத்தினால் அது மின்புலத்தாலோ காந்த புலத்தாலோ நிச்சயமாக பாதிப்படையும். அப்ப ஆல்பா பார்ட்டிகளும் அஃபெக்ட் ஆகுது, பீட்டா பார்ட்டிகளும் அஃபெக்ட் ஆகுது. ஆல்பா பார்ட்டிகல் அஃபெக்ட் ஆகுது, பீட்டா பார்ட்டிகல் அஃபெக்ட் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலயோ இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலயோ காமா பார்ட்டிகல் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இது நியூட்ரல் பார்ட்டிகல் ஆர் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல். சரிங்களா? ஆல்பா சிதைவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஆல்பா சிதைவு, ஆல்பா டெக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க யுரேனியம் 238 என்ன ஆகுது? சிதைவடைந்து தோரியம் உண்டு பண்ணுது, ஒரு ஈலியம் உட்கருவை வெளியனுப்புது. அதாவது ஆல்பா சிதைவு டைரக்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி வரும் கான்செப்ட் பேசுனா, ஒரு சிதைவின் பொழுது அணு எண் 2 குறையும், நிறையன்ல பாத்தீங்கன்னா 4 குறையும். நிறையன் 4, அணு எண் 2, அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. அது என்ன டெக்கேன்னு கேட்டா ஆல்பா டெக்கே.
சரி, இந்த ஆல்பா டெக்கேவோட யூசேஜ் என்ன பயன்பாடு இருக்குது அப்படின்னாங்க, அமர்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட் இருக்குது, குறைந்த கதிரியக்க தன்மையுடைய ஒரு 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 தனிமம். இந்த அமர்சியம் என்பது தீயணைப்பு கருவிகள்ல பயன்படக்கூடியதுங்க. ஓகேங்களா? ஃபயர் எக்ஸ்டிங்கிஷ் டிவைசஸ்ல யூஸ் பண்றாங்க அமர்சியம் 24195 என்ற ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட். இந்த ஆல்பா துகள் சிதைவுல யுரேனியம் என்றது நம்ம என்ன சொல்லலாம், நிலைப்புத்தன்மையற்ற தாய் உட்கருன்னு சொல்லலாம், அன்ஸ்டேபிள் மதர் நியூக்ளி சொல்லலாம். இது உருவாவது பாருங்க தோரியம், இது வந்துங்க ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸ், இது வந்து ஒரு நிலைப்புத்தன்மையுடைய சேய் உட்கரு அப்படி சொல்லலாம். அடுத்தது பீட்டா சிதைவு. அடுத்து நம்ம பார்க்குறோங்க பீட்டா சிதைவுனா, அதாவதுங்க பீட்டா சிதைவு பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணில் எதுவும் மாற்றம் கிடையாதுங்க, மாஸ் நம்பர்ல மாற்றம் இல்லை. அணு எண் மட்டும் ஒன்று குறைஞ்சிரும், அட்டாமிக் நம்பர் மட்டும் 1 டிக்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் வந்து அப்படியே இருக்குங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதான் வந்து பீட்டா சிதைவு. இப்போ நம்மளுக்கு இந்த பீட்டா சிதைவு என்பது, இந்த கதிரியக்க நிகழ்வு என்பது எந்த துறையில பயன்படுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய கதிரியக்க கார்பன் கால நிர்ணயம் என்ற நிகழ்வுல என்ற செயல்பாட்டில் பீட்டா சிதைவு என்பது நமக்கு பயன்பாடா இருக்குது. இத்தகைய பீட்டா சிதைவின் மூலமா தான் தற்போது நடைபெற்று வரும் கீழடி அகராய்வு நிகழ்வு அதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சா, கதிரியக்க கால நிர்ணயம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த சோதனை மூலமா அங்கு ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகர நாகரிகம் இருந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதான் பீட்டா சிதைவு என்பதுங்க. அதாவதுங்க கதிரியக்க கால கார்பன் கணிப்பு ஓடு தொடர்புடைய சிதைவு கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பீட்டா சிதைவுன்றது அங்க சரியான ஆப்ஷன். சரிங்களா? அடுத்ததுங்க காமா டெக்கே, காமா சிதைவு. அதாவது இந்த சிதைவுகள்லேயே அணு எண்ணையோ இல்லை நிறை எண்ணுமே மாறாத ஒரு சிதைவு என்று பார்த்தால் அது காமா சிதைவு தான். அப்ப என்ன மட்டும்தான் அங்க மாறுது, ஆற்றல் மட்டம் மட்டுமே உட்கருவில் இருக்கிற ஆற்றல் மட்டுமே மாறுங்க. தட் இஸ் காமா டெக்கே. எனர்ஜி லெவல் ஒன்லி சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்ங்க? எனர்ஜி லெவல் ஆஃப் நியூக்ளியஸ் ஒன்லி சேஞ்சஸ். தட் டிகே இஸ் நோன் as காமா டெக்கே என்று அழைப்பார்கள். அடுத்துங்க நம்ம அணுக்கரு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் என்ற வார்த்தை, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்ற இந்த நிகழ்வு, அணுக்கரு பிளவு என்ற நிகழ்வு 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட், ஜெர்மானிய அறிவியலாளர் ஓட்டோஹான் எஃப் ஸ்ட்ராஸ்மேன் கண்டுபிடிச்சாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, யுரேனியம் 235 போன்ற கனமான தனிம அணுக்கரு என்னவாகுது, சிதைவடையுது, உடையுது. ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குறாங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது உடைந்து அது என்ன பண்ணுதுன்னா 3 நியூட்ரான்களை கொடுக்குது. ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்குறோம், 3 நியூட்ரான்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஏராளமான வெப்ப ஆற்றல் வெளிப்படுதுங்க. அப்ப அணுக்கரு பிளவின் போது ஒரு நியூட்ரான் என்னவா உருவாகுதுங்க, 3 நியூட்ரானா கிடைக்குது. அப்போ நம்ம இந்த யுரேனியத்தை பழக்கிறதுக்காக பயன்படுத்தியதுன்னா நியூட்ரானை பயன்படுத்துறோம் சிதைவடைய செய்யறதுக்கு. ஆனா மீண்டும் அது என்ன ஆகுது, 3 நியூட்ரான்களை கொடுக்குதுங்க. அப்ப அந்த 3 நியூட்ரான்களுமே சென்று 3 யுரேனியம் உட்கருக்களை மீண்டும் தாக்க ஆரம்பிக்கும். அப்ப இன்னும் அதிகமா இவ்வாறாக இந்த இடத்துல அணுக்கரு பிளவு நடைபெறுகிறது. ஒரு அணுக்கரு பிளவினப்போ, ஒவ்வொரு பிளவினப்போ எவ்வளவு ஆற்றல் வெளிப்படுது, ஒரு சராசரியா ஆவரேஜ் எனர்ஜி ஈச் ஃபிஷன்ல எவ்வளவு வெளிப்படுதுன்னா 3.2 × 10⁻⁻11 ஜூல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு பிளவையின் போதும் 3.2 × 10⁻⁻11 ஜூல் ஆற்றல் வெளிப்படுதுங்க. அடுத்து இயற்கையிலேயே யுரேனியம் கிடைக்குது பாருங்க. இந்த நம்மளுக்கு கிடைக்கிற யுரேனியம் வந்துங்க, யுரேனியம் 238 கிடைக்குது இயற்கையில. யுரேனியம் 238 தான் இயற்கையில 99.28% அளவுக்கு அதிகமா இருக்குது. அப்ப மீதி இருக்கிற 0.72% தான் யுரேனியம் 235 கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் இது பிளவைக்கு உட்படக்கூடிய, இது வளமுள்ள பொருளாக, பிளவுக்கு உட்படும் பொருளாக நம்ம இதை மாத்தணும்னு சொன்னா இதை சரி ஊட்டணுமா, என்ன பண்ணாங்க, சேச்சுரேட்டா மாத்தணுமா. அப்ப இது சேச்சுரேட்டட் யுரேனியமா மாத்திரம். அப்ப பிளவைக்கு உட்படும் பொருள் செறிவூட்டப்பட்ட
யுரேனியம் என்று கேட்டால் யுரேனியம் 235 பேர் தான் நீங்க சொல்லலாங்க. டிஎன்பிசியில் ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே கேட்கப்பட்டது இது. அடுத்ததுங்க, சங்கிலி தொடர்வினை செயின் ரியாக்ஷன் அப்படின்னாக்கா இந்த அணுக்கரு பிளவு நடக்குது பாருங்க. இந்த அணுக்கரு பிளவு தான் செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா இது ஒரு அன்கண்ட்ரோல்டு பாம்பர்டு ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அதனால தான் நம்ம செயின் ரியாக்ஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். சங்கிலி தொடர்வினை நம்ம முன்னையே நம்ம சொன்னோம், மீண்டும் அதுக்கே வரும். ஒரு நியூட்ரானை கொண்டு யுரேனியம் உட்கரு தாக்கப்படும் போது அது பிளவுபட்டு ஏராளமான வெப்பாற்றல் வெளிவிடுது, ரைட்டு. ஆனா 3 நியூட்ரான்களை அனுப்புது. இந்த 3 நியூட்ரான்களுமே தனித்தனியா போயிட்டு யுரேனியம் உட்கருவை தாக்கும். அப்போ 9 நியூட்ரான்கள் அடுத்த கேட்டகரியில் உண்டாகும். இப்படியாக நியூட்ரான்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சோ இந்த அணுக்கரு பிளவு என்பது மேக்ஸ்ல ஜிபியை ஒத்தது, பெருக்கு தொடர் வரிசையில் போயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா?